நேசிப்பவர்களிடமே நெருக்கம் காட்டுகிறது வாழ்க்கை என்பதை முதலிலே அத்துணை பேரும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 7913 மொழியில 150 மொழிகளுக்கு மட்டும்தான் எழுத்து உருவம், எழுத்து வடிவம் இருக்கிறது. 3400 ஆண்டுகளுக்கு முன் மூத்த மொழி தமிழ் மொழி, மூத்த குடி தமிழ் மொழி. அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு மொழியாக உலக நாடுகளிலே 6 நாடுகளில் கோலோச்சுகின்ற ஒரே மொழி நம்முடைய தாய் தமிழ். தாய் தமிழ் மொழிக்கு ஒரு பிரெஞ்சு மனிதன் எழுதுகிறான் என்றால் அவனுக்கு தெரிந்த இந்த மொழியினுடைய பெருமை நமக்கு தெரியவில்லையே என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. இதை நம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வது யார்? ஒண்ணுமே இல்லாத மொழியெல்லாம் தூக்கி தலையில வச்சுட்டு ஆடும்போது நீங்கள் போகும்போதே உங்கள் உடல் நலத்தை பாதுகாத்து இந்த வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு போய்விடுங்கள். ஏனென்றால் நான் திரும்ப வரமாட்டேன். இப்படிக்கு வாழ்க்கை. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை, நாமக்கல் மற்றும் கான்பூர். அருமை பெரியோர்களே, இங்கு நான் பார்க்கின்றேன், இங்கு அமர்ந்திருப்பவர்களை பார்க்கும்போது எல்லோரும் கிட்டத்தட்ட 50 கடந்தவர்களே அதிகம் பேர் இருக்கிறார்கள். இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். இதை ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், இள வயதிலேயே வாழ்க்கையிலே அலுப்பு தட்டி எதற்காக வாழ்கிறோம், என்ன வாழ்க்கை இது என்று இருப்பவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வாழ யோசிப்பவர்கள். வயதான பிறகும் கூட புதிய புதிய ஆர்வங்களை உருவாக்கி கொண்டு ஏதேனும் இந்த சமுதாயத்திற்கும் தனக்கும் குடும்பத்திற்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுபவர்கள் பலரை பார்க்கின்றோம். அவர்கள் வாழ்வை நேசிப்பவர்கள். அருமை பெரியோர்களே, நேசிப்பவர்களிடமே நெருக்கம் காட்டுகிறது வாழ்க்கை என்பதை முதலிலே அத்துணை பேரும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வாழத் தெரிந்த மனிதனுக்கு வயதாவது என்பதெல்லாம் வெறும் வதந்தியே. ஏதோ பிறந்து விட்டோம், வாழ்கின்றோம் என்று இல்லாமல் இன்னொரு முறை பிறக்க மாட்டோம் என்று நினைத்து யாரெல்லாம் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் பெரிய மனிதர்களாகவே இருப்பதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். அருமை பெரியோர்களே, தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது நம்முடைய வாழ்வின் வழி. ஒரு மொழி அழிந்தால் ஒரு இனம் அழிந்துவிடும். நம்முடைய முகவரியே தமிழ்தான். அது வெளிநாட்டில் போய் இருப்பவர்களுக்குத்தான் தெரியும் நம்முடைய முகவரி தமிழ்தான் என்று. நமக்கு தெரியாது. The true value of anything can be realized only in 2 occasions, before getting it and after losing it. இருக்கும்போது அதனுடைய அருமை நமக்கு தெரியறதில்லை. இந்த தமிழை நாம் தாய்மொழி என்ற காரணத்தினால் மட்டும் கொண்டாடுகிறோம் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். உலகத்திலே 7913 மொழிகள் இருக்கின்றன. நிறைய தமிழ் புலவர்களை பார்க்கின்றேன், அதனால் இதனை குறிப்பிடுகின்றேன். இது இளைய தலைமுறைக்கு மடைமாற்றம் செய்யப்பட வேண்டும். இந்த 7913 மொழியில் 150 மொழிகளுக்கு மட்டும்தான் எழுத்து உருவம், எழுத்து வடிவம் இருக்கிறது. இந்த எழுத்து வடிவம் இருக்கின்ற மொழிகளிலே 2000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி. இலக்கியம் இருக்க வேண்டும், இலக்கணம் இருக்க வேண்டும், எழுத்து வடிவம் இருக்க வேண்டும், பேச்சு இருக்க வேண்டும். இப்படியாக தேர்வு செய்கிறார்கள். அதிலே கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று 7 மொழிகளுக்கு மட்டும் செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். இதில் ஏன் நாம் தமிழை கொண்டாட வேண்டும்? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா என்றெல்லாம் வார்த்தை விளையாட்டு அல்ல. எதற்காக இந்த தமிழை நாம் கொண்டாட வேண்டும்? எல்லா மொழிகளையும் விட நம்முடைய மொழி எப்படி சிறந்தது? அருமை பெரியோர்களே, பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். லத்தீன், கிரேக்கம், சைனம், ஹீப்ரோ, சமஸ்கிருதம், போர்த்துகீஸ், தமிழ் 7 மொழிகள் செம்மொழி அந்தஸ்து பெற்றவை. இதிலே 4 மொழிகள் லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரோ, சைனம், போர்த்துகீஸ். இந்த 5 மொழிகளும் பேச்சு வழக்கில் இல்லை. எழுத்து இருக்கிறது, இலக்கணம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது. 2000 ஆண்டுகள் மூத்த மொழி, ஆனால் பேச்சு வழக்கில் இல்லை. இப்போ சமஸ்கிருதம் தேவ பாஷையாகிவிட்டது. நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்பார் தொல்காப்பியர்.
அது மந்திரமாக போய்விட்டது. சாமியோடு பேசுறதுக்கு தான் அது உபயோகப்படுத்த ஒழிய மனிதர்களுக்கு மனிதர் பேசிக்கொள்வது இல்லை. 2 மொழிகள் மட்டுமே பேச்சு வழக்கிலும் இருக்கிறது, அது தமிழும் சைனமும். சீனர்கள் 2500 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி எங்கள் மொழி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சமீபத்திலே கீழடியிலே நடந்த ஆய்விலே சுடுமண்ணிலே பானை ஓட்டிலே கோதை என்று எழுதப்பட்டிருந்த எழுத்தினை அமெரிக்காவிலே நியூயார்க்கிலே கார்பன் டேட்டிங் முறையிலே ஆய்வு செய்வதற்கு அனுப்பப்பட்டது. நம்ம செய்யலை, அமெரிக்காக்காரன் செய்கிறான். செஞ்சுட்டு 3400 ஆண்டுகளுக்கு முன் மூத்த மொழி தமிழ் மொழி, மூத்த குடி தமிழ் மொழி என்று அவன் உறுதி செய்திருக்கின்றான். நீங்கள் நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்று. இதை நாம் கொண்டாட வேண்டாமா? அது மட்டுமல்ல நண்பர்களே, எத்துணை தமிழ் மீது நீங்கள் ஆர்வம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் பேசும்போதே தெரிந்து கொள்கிறேன். உலகம் முழுவதும் சென்று நான் உரை நிகழ்த்துபவன். 5 நாடுகளில், மலேசியா, மொரீஷியஸ், சிலோன், சிங்கப்பூர், கனடா, 5 நாடுகளில், ஆஸ்திரேலியாவில் பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேறிவிட்டது, இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. 6 நாடுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு மொழியாக உலக நாடுகளிலே 6 நாடுகளில் கோலோச்சுகின்ற ஒரே மொழி நம்முடைய தாய் தமிழ். அது மட்டுமல்ல நண்பர்களே, இத்துணை அங்கீகாரம் பெற்று இவ்வளவு சிறப்பை பெற்ற இந்த மொழி பிரான்ஸ் நாட்டிலிருந்து மார்டின் சைபர் ஸ்மித் என்ற ஒரு பிரெஞ்சு போயட், அவர் மொழி வல்லுனர், தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் உலகத்தில் உள்ள மொழிகளுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். 400 மொழிகளை தேர்வு செய்கிறார். லீடிங் லிட்ரேச்சர் ஆஃப் த வேர்ல்டு என்ற 400 மொழிகளை தேர்வு செய்கிறார். இந்த 400 மொழிகளிலே ஒவ்வொரு மொழிக்கும் ஓரிரு வரிகளை எழுதியவர். A 20th century world literature, a guide to 20th century world literature என்று ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். முதல் 3 பக்கங்களை தாய் தமிழ் மொழிக்கு ஒரு பிரெஞ்சு மனிதன் எழுதுகிறான் என்றால் அவனுக்கு தெரிந்த இந்த மொழியினுடைய பெருமை நமக்கு தெரியவில்லையே என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. அவன் என்ன எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க. If the Western scholars found the sung poems, they will find a treasure trove. மேற்கத்திய மொழி வல்லுநர்கள் தமிழில் உள்ள சங்க பாடல்களை பார்த்தால் படித்தால் அவர்கள் ஒரு புதையலை கண்டடைவார்கள். தி சங் போயம்ஸ் அன்சர்பாஸ்ட் இன் தமிழ் லிட்ரேச்சர். சங்க பாடல்கள் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் அதை விஞ்ச வேறு பாடல்களே இல்லைங்கிறான். தி சங் போயம்ஸ் வில் அட்ராக்ட் எனி பர்சன் அட் எனி டைம் அண்ட் எனிவேர் இன் த வேர்ல்டுன்னு முடிக்கிறான். இந்த சங்க பாடல்கள் உலகத்தில் ஒரு மனிதன் எந்த மூலையில் இருந்தாலும், அவன் எந்த நாட்டவனாக இருந்தாலும், எந்த காலகட்டத்திலையும் அதை புரிந்து படித்தால் அவனுடைய உள்ளத்தை கொள்ளைகளும் என்று சொல்லுகின்றான். அப்படி என்றால் எப்படிப்பட்ட மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள்? இதை நம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வது யார்? ஒன்றுமே இல்லாத மொழியெல்லாம் தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடும்போது எதற்காக இந்த புத்தகங்கள் படிக்க வேண்டும்? எதற்காக இந்த புத்தகங்கள் வாசிக்க வேண்டும்? புத்தகத்தில் உள்ள நின்று பேசிக்கொண்டு இருக்கின்றேன். இப்போ இந்த மேடையில் அமர்ந்திருக்க எல்லாரையும் பாருங்கள். PA ஜெனரல், அரசு அதிகாரிகள், DSP, திரு சரவணன், டாக்டர், நான் உட்பட எல்லோரையுமே வச்சுங்களேன், முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கிறவங்களெல்லாம் பாருங்கள். இவர்களெல்லாம் மேடைக்கு ஏன் அழைக்கப்படுகிறார்கள்? எல்லாருமே கோடீஸ்வரர்கள் என்பதனாலா? அல்ல. பின் எதனால், எதற்காக மேடைக்கு அழைக்கப்படுகிறோம்? நாம் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும்? நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். எந்த ஜாதி மதம் குலம் படித்தவன் ஏழை பணக்காரன் ஒன்றும் கிடையாது. படிச்சுட்டேன்னா நீ மேலே வாடா, மேடைக்கு வாடான்னு கூப்பிட்டே ஆகணும். ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எங்கள் அப்பா 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு ஏழை விவசாயி. அவங்க சொல்லுவாங்க சாதாரணமாக, உங்கள் அப்பாவும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, தம்பி எங்களால் படிக்க முடியலடா, படிக்கிறதுக்கு வசதி இல்லைடா, நீ மட்டும் படிச்சிட்டேன்னா உன்கிட்டருந்து எது போனாலும்
இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா, படிப்பு வாசிப்பு திறன் மட்டும் போகாதுப்பா. எல்லாரும் சொல்கிறாங்கடா படிடாமல். நானும் படித்தேன். காவல்துறை உயரதிகாரி ஆனதெல்லாம் விடுங்க. இப்போ என்னை அறிமுகப்படுத்தும் போது நண்பர் காக்கி உடை அணிந்த உயர் காவல்துறை அதிகாரி, ஜனாதிபதி பதக்கம், துப்பாக்கி சுடுதல் பதக்கம்லாம் சொன்னார். நீங்கள்லாம் கைதட்டினீங்க. ஒரு உண்மையை உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வர்றதை அந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அருமை பெரியோர்களே, நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை பணி நிறைவுக்கு பிறகு என்னிடம் இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். இந்த உங்கள் முன் நிற்கின்றேன். இப்போது இந்த தமிழ் எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போச்சுன்னு சரவணன் சார் சொன்னார். அவர் சொன்னதுனாலே இப்போ 2 நிமிஷம் இதை பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது தமிழகத்தில் எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய என்கவுண்டர்லாம் பண்ணதுனால, ஆக்சிலேட்டர் ப்ரமோஷன் பெற்ற ஒரு சில பேரில் நான் ஒருத்தங்கிறதுனால உங்களுக்கு தெரியும். ஷூட்டிங் காம்படிஷனில் ஆல் இண்டியாவில் போனதுனால அகில இந்திய அளவில் காவல்துறையினருக்கு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த தமிழ் மொழி இங்கு அங்கு எனாதபடி இந்த உலகத்தில் 25 நாடுகளில் 41 கூட்டங்களுக்கு மேல் நான் பேசிவிட்டேன். அத்துணைக்கும் காரணம் தாய் தமிழே. அப்போது நம்மகிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைன்னு பார்க்கும்போது, நம்மகிட்ட என்ன இல்லைங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. என்ன இருக்கோ அதை எப்படி வளர்த்து கொள்வது என்று பாருங்கள். அப்படி வளர்த்து கொள்பவர்கள் அத்துணை பேரும் ஆளுமைகளாக தொடர்கிறார்கள் என்பது தான் சத்தியமான உண்மை. இதை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். சரி, ஒரு மனுஷன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழணும்னா என்னென்னலாம் வேணும்? திடமான உடம்பு, தெளிவான மனது, கூர்மையான அறிவு, அச்சம் தவிர்க்கும் பண்பு, தேவையான பொருள், அன்பான மனைவி, அறிவுள்ள பிள்ளைகள். இது எல்லாம் இருந்தால் துன்பமற்ற பகலும் இன்பமான இரவுமே ஒரு மனிதனுடைய வெற்றியான வாழ்க்கைக்கு அறிகுறி. நான் சொல்ல, கலீல் ஜிப்ரான் சொல்கிறார். இப்போது திடமான உடம்பு, எல்லாருமே உடம்பை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ சரவணன் சார் சொல்லும்போது சொன்னார், நான் அவரை சொன்னதையும் அவர் என்ன சொல்லதையும் மற்றவர்கள் ஒவ்வொருவரையும் சொன்னதையும் நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்? அருமை பெரியோர்களே, வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல் நலமே. இன்பத்தினுடைய உயிர்கோட்பாடு உடல் நலம், உடல் நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி. ஒரு மனிதன் உடலை மட்டும் வளர்த்து கொண்டு மனதை வளர்க்காமலோ, மனதை மட்டும் வளர்த்து கொண்டு உடலை வளர்க்காமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் முடியும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடலை எப்படி பேணி பாதுகாக்கிறானோ அப்படித்தான் அவனுடைய மனதையும் பாதுகாக்கிறான். சவுண்ட் மைண்ட் இஸ் இன் த சவுண்ட் பாடி. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஜூஜூன்வாலா அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் 13,000 கோடிகளுக்கு அதிபதி. 13,000 கோடி. அவர் சொல்கிறாரு சாக போகிறப்ப, மை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் in the share. My worst investment has been my health. I advised all of you to invest more in health. 13,000 கோடியை சம்பாரிச்சுட்டு அதை அனுபவிக்காமலே சாக போகிறேன்டா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் சம்பாரித்த பணத்தை நானே அனுபவிக்காமல் சாக போகிறேன். என்ன காரணம்? என்னுடைய ஹெல்த்தில் நான் கவனம் செலுத்தலை. தயவு செய்து நீங்களாவது ஹெல்த்தில் கவனத்தை செலுத்துங்க. ஸ்டீவ் ஜாப், ஆப்பிள் கம்ப்யூட்டர் ஓனர், உலகத்தை ஒரு கைக்குள்ளே கொண்டு வந்தவன். மருத்துவமனையில் படுத்திருக்கிறேன். அந்த மருத்துவ உபகரணங்களினுடைய சத்தம் மட்டுமே கேட்கிறது. இந்த உலகத்தை நான் புரட்டி போட்டேன். உலகத்தில் பல கோடிகளை சம்பாதித்து மிகப்பெரிய சாதனைகளை பொருளாதாரத்தில் செய்துவிட்டேன். ஆனால் என்னுடைய உடலை பாதுகாக்க தவறிவிட்டேன். தயவு செய்து இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, பணத்தை சம்பாதியுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய உடலை ஆரம்பத்திலிருந்தே கட்டி காத்து வாருங்கள். அற்புதமாக சொல்கிறான் ஒரு வார்த்தை. சக்சஸ் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன், இட் இஸ் எ ஜேர்னி. ஹாப்பினஸ் டு பி ஃபவுண்ட் அலாங் த வே, நாட் இன் தி எண்ட் ஆஃப் த ரோட், ஃபார் தென் த ஜேர்னி வில் பி ஓவர். தமிழில் சொல்லணும்னா, நீங்கள் போகும்போதே உங்கள் உடல்நலத்தை பாதுகாத்து இந்த வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு போய்விடுங்கள். ஏனென்றால் நான் திரும்ப வரமாட்டேன். இப்படிக்கு வாழ்க்கை.
இதை யார் சொல்றா? ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றான். அப்போ ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம், டாக்டர் உட்கார்ந்திருக்காரு, ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, மைதானம். ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, சாப்பிட்ற டேபிள். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸில் ஒரு ட்ரைனிங்காக போயிருக்கும்போது மெஸ் டிசிப்ளின்னா என்னன்னு கேட்டார் அந்த பிரின்ஸிபல். ஒவ்வொருத்தன் அந்த ட்ரெஸ்ஸு சத்தம் இல்லாமல் சாப்பிட்றது, ஸ்பூன் சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஒவ்வொருத்தன் ஒன்று சொன்னான். அந்தாலும் சிம்பிளாக சொன்னார், 4 சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு வயிற்றில் இடம் இருக்கும்போது 2 சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு எந்திரிச்சு போகிறோம் தான்டா டிசிப்ளின்னா. அப்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஆக நீங்கள் உடல்நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டுமென்றால் மைதானத்திலே நேரத்தை செலவு செய்யுங்கள். 1. நீங்கள் மைதானத்திலே நேரத்தை செலவு செய்யவில்லை என்றால், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செலவு செய்யலைன்னா மருத்துவமனையில் டாக்டர் குழந்தைசாமிகிட்ட போய் படுத்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இது எழுதாத சட்டம். நீங்கள் ஆரோக்கியத்தை செலவு பண்ணி செல்வத்தை தேடுவதற்காக நாம் போகின்றோம். ஒரு 60 வயதில் கடக்கும்போது தான் தெரிகிறது நாம் உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம்தான் என்று. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்